உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முதல் முறையா என்னோட தந்தை கிட்ட நான் இந்த மாதிரி கேட்டப்போ, இந்த பாதையில போகணும். அப்போ பிரம்மச்சரியம் கிடையாது, ஆசிரமில் இவ்வளோ வசதிகள் எதுவுமே இருக்காது, அடுத்த வேளை சாப்பாடு இருக்குமான்னு கேரண்டி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்க இருந்தது. மழை பெஞ்சா கூரை எப்ப விழுகும்னு தெரியாது. எந்த வசதிகளையோ வேற எதையோ எதிர்பார்த்தெல்லாம் நாங்க இங்க வரல. சத்குருன்னு ஒரு மனிதர், அவ்வளவுதான். வளருவாங்க, படிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை வரும், அதுக்கப்புறம் குழந்தை படிக்க வைப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இது மட்டும்தானா? இது என் அம்மா கிட்ட நான் +2 முடிச்சப்போ ரொம்ப தீவிரமா கேட்டேன், அம்மா இது மட்டும்தான் நான் வாழ்க்கை? இப்போ ஆன்மீகங்கிறது எனக்கு தெரியல, ஆனா எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்தது. நீங்க சின்ன வயசுல இருந்து இப்போ நமக்குன்னு ஒரு கணவர், குழந்தைகள் அந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சதே கிடையாதா? எனக்கு கண்ணு திறந்து முன்னாடி பார்த்தா இவங்க வாழ்ற வாழ்க்கை எதுவுமே எனக்கு ஒரு அர்த்தமுள்ளதா தோணவே இல்லை. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இருந்ததுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாமே இருந்ததுக்கும் ஒருத்தர் கூட அப்படியே பொங்கி ஆனந்தத்துல வழிஞ்சதை பார்க்கவே இல்லை. நான் நீ சேரடிச்சா நான் சேராக மாட்டேன். யாரெல்லாம் பேசினாங்களோ, I'm not telling joke, யாரெல்லாம் பேசினாங்களோ அவரெல்லாம் எனக்கு என் காலில் ஒரு நாள் விழுந்தாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் வாழணும், ஒரு நாளைக்கு மன்னிச்சிடுங்கன்னு லோக்கல்லே கேட்ட ஆட்கள் நிறைய. என் அம்மாச்சி ஸ்கூல் பள்ளி பக்கம் கூட போனதில்லை. நான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அம்மாச்சி ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க, நான் ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லி நான் இப்போ போனேன். அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்து முழுமையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியாக இருந்தேன்னா இங்கே தான். உங்களால் இவ்வளோ பேசிக்கிறாங்களே, இது பண்ணாதான் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. 2 நாளைக்கு கண்ணு மூடி உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இத்தனை பேசுகிறாரே இவரெல்லாம், இது ஓடாமல் உட்கார முடியுதா? இப்போ அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை சரியா உருவாக்கும் போது மனிதர் வேற மாதிரி உணர்றாங்க. அவங்களுக்குள்ள உருவாகிற ஆனந்தம் பொங்கி பீரிடும் போது பலவிதமான நிலையில வெளிப்படுத்துறாங்க. நல்லா பாத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நகை போட்டு விட்டா, ஒரு நல்ல துணி வாங்கி கொடுத்துட்டா வாழ்க்கையில திருப்தின்னு நினைச்சிங்களா? நான் தான் சொல்றேங்களே, இத்தனை வருஷம் டிராவல் பண்ணியிருக்கிறேன். குடும்பத்துல சந்தோஷமா திருப்தியா இருந்த ஃபேமிலின்னு நான் கைவிட்டு சொல்லிடலாம். இப்போ நீங்க பெண் துறவியா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? எந்த ஒரு மனக்குழப்பமோ பிரச்சனையோ இல்லை கவலை எதுவுமே இல்லையா? என்ன கவலைகள் தேவை இருக்குது? உங்களுக்கு அடிப்படையா என்ன தேவையோ இருக்குது, சேஃப்டி இருக்குது. நான் இது வரைக்கும் எப்பவுமே இது இல்லையே, அது பண்ணலையே, அது பண்ணியிருக்கலாமே நான் யோசிச்சதே இல்லைங்க. யோசிக்கணும்னு தேவையே இருந்ததில்லை. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா உங்க மகள் உங்களை இதே மாதிரி கேட்குறாங்க, நான் பிரம்மச்சரியா போறேன்னா, அப்போ நீங்க அனுமதிச்சிருப்பீங்களா? என்ன சொல்லிருக்கீங்க? நிச்சயமா இந்த பாதை என்னோட தாயே என்ன ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்கும் போது நிச்சயமா என் குழந்தை இருந்தா நான் இந்த பாதையில அனுப்பிச்சிருக்கேன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஈஷாவில் பெண் சன்னியாசிகள், பெண் துறவிகள் சம்பந்தமா நிறைய விவாதம் செய்திகளில் தொடர்ச்சியா அது அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது சம்பந்தமாக நிறைய பேர்களுக்கு பல்வேறு கேள்விகளும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது தொடர்பாக நம்மளோடு பதிலளிக்க ஈஷாவில் பெண் துறவி சன்னியாசியா இருக்கக்கூடியவர் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி. வணக்கங்க. நான் சந்திரஹாசா, 94 ஈஷாகோ மையத்தில் இருக்கிறேங்க. என்னோட 20வது வயசுல நான் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாதையில இருக்கணும்னு விருப்பப்பட்டு அதை ஆசிரியர் பயிற்சி எல்லாமே பண்ணி வகுப்பெடுக்க ஆரம்பிச்சு அதன் பிறகு என் வாழ்க்கையில முழுமையா இங்கே தன்னார்வ தொண்டரா வாழ்ந்துட்டு இருக்கேங்க 30 வருஷமா. இதுல ஒரு அடிப்படை கேள்வியிலேருந்து வரேன். ஏன் அப்படின்னா, இப்போ இதுல நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பிரம்மச்சரி அவங்க மொட்டை அடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் நீங்க அந்த ஹேர் இது க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க எல்லாருமே பிரம்மச்சரிய, இதுக்கு அடுத்த படிநிலை சன்னியாசம்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல ஹைரார்கி அப்படி இல்லை. நம்ம சத்குரு இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சக்தி நிலை ஒரு விதமாக ஆகும்போது அடுத்த படிநிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த படி எடுத்திருக்கோம். என்னோட பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் 10 வருடத்துக்கு அப்புறம் சன்னியாசம் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு சில விதிமுறைகள் மட்டும்தான் எங்களுக்குள்ள வித்தியாசம். மீதி எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஷா மையத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒர்க் என்ன ஸ்பெசிஃபிக்காக? நான் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம ட்ரைனிங்ஸில் ரெகுலராக வெளி விவசாயிகளுக்கு கொடுக்கறதுல பங்கேற்றுட்ருக்கேன். ஆஷ்ரமுக்கும் உள்ள சாப்பாட்டுக்காக ஒரு 4-5 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 டன் வரைக்கும் காய்கறிகள், கீரை வகைகள், மஞ்சள் இந்த மாதிரி எல்லாமே போட்டு உள்ள எங்களோட தேவைகளுக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ 94லேருந்து ஈஷா மையத்தோட தொடர்பு இருக்கீங்களா? ஸோ ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த ஈஷா மையத்துடைய அந்த வளர்ச்சி வந்து பார்த்துட்டு அடிக்கல் நாட்டினதுலேருந்து இருக்கேங்க. அடிக்கல் நாட்டு விழாவிலேருந்து இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அடிக்கல் நாட்டு விழா தான் என்னோட முதல் ஈஷா யோகா மைய என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லலாம். வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் வகுப்புகள் அப்போ வந்து வெளியில் அந்தந்த ஊரில் நடந்ததோடு இருக்கும். உயர் வகுப்புகள் எல்லாமே அங்கங்கே மண்டபங்களில் தான் நடக்கும். ஈஷாவுக்குன்னு நிலம் வாங்கி நடந்த முதல் ப்ரோக்ராம் இங்கே ஹோல்னஸ் தான். ஸோ அந்த அடிக்கல் நாட்டு விழா அன்னைக்கு நானும் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த முதல் ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து இப்போ ஈஷாக்குள்ளே இந்த யோகாக்குள்ளே இந்த விஷயங்களுக்குள்ளே எப்போ வந்தீங்க? உங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். எந்த ஊர் நீங்கள்? கரூர் பக்கத்தில் சின்ன கிராமங்க. நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான். என்னோட அம்மாவோட வீட்டில் இருந்து தான் படித்தேன் நான். சௌகரியங்கள் இது எல்லாமே எப்போவுமே குறைவு இருந்ததே இல்லை. அப்பா ஃபாரினில் ஒர்க் பண்ணாங்க, இன்ஜினியர். என்னோட அம்மா வீட்டிலே தான் வளர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பா ஃபாரினில் இருந்தனால தேவைகள் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்தேன். ஒரு வேலைக்கு குறைஞ்சது 35லேருந்து 40 பேர் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு இருப்போம். அவ்வளோ பெரிய இருக்காங்க. 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரு சகோதரர் இருக்காரு. அவங்க எல்லாமே ஃபேமிலி வாழ்க்கையில் செட்டில் ஆகியிருக்காங்க. எல்லாருமே திருமணம் ஆயிடுச்சு. 3 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. 3 பேருக்குமே 2 குழந்தைகள். ஸோ அவங்க எல்லாமே திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாய் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. என்னோட வாழ்க்கை நான் இப்படி வரணும்னு நிர்ணயித்தேன். முதல் முறையாக என்னோட தந்தைகிட்ட நான் இந்த மாதிரி கேட்டப்போ, நான் இந்த பாதையில் போகணும். அப்போ வந்து பிரம்மச்சரியம் கிடையாது. ஆஷ்ரமில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆஷ்ரமில் இவ்வளோ வசதிகள் எதுவுமே இருக்காது. அடுத்த வேளை சாப்பாடு இருக்குமான்னு கேரண்டி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருந்தது. மழை பெஞ்சா கூரை எப்போ விழுகும்னு தெரியாது. எந்த வசதிகளையோ வேற எதையோ எதிர்பார்த்தெல்லாம் நாங்கள் இங்கே வரல. சத்குருன்னு ஒரு மனிதர், அவ்வளோதான். அவர் இருக்கிற நிலை பார்த்து, அவங்க இருந்த கருணை பார்த்து, இந்த மனிதர் மாதிரி எனக்குள்ள ஒரே ஒரு உணர்வு மட்டும் இருந்துச்சு. அப்போ ஞானோதயம் பற்றிலாம் எனக்கு தோணலை. ஆனால் இந்த மனிதர் மாதிரி நான் ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையில் உணர்ந்த முழுமையாக இருந்தேன்னா அதுவே என் வாழ்க்கையில் பாக்கியம்னு நினச்சேன் நான். ஏன்னா அவர் இருந்த நிலை அப்படி இருந்தது. செயலில் மட்டும் இல்லை, வார்த்தைகளில் மட்டும் இல்லை, அவங்க இருக்கிற இருப்பே அப்படி தான் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பார்க்கணுன்னு நினச்சேன். எனக்கு சின்னதுலேருந்து ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். நான் கூட்டு குடும்பத்தில் இருந்தனால நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது. என் அண்ணன், மாமா, அத்தை, சித்தி எல்லாருமே, ஆண் பெண் எல்லாருமே வளருவாங்க, படிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை வரும். அதுக்கப்புறம் குழந்தை படிக்க வைப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இது மட்டும்தானா? இது என் அம்மா கிட்ட நான் +2 முடிச்சப்போ ரொம்ப தீவிரமாக கேட்டேன். அம்மா இது மட்டும்தான் நான் வாழ்க்கை. இப்போ ஆன்மீகங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்தது. இது மட்டும்தானே? இப்போ மேபி நீ கவர்மெண்ட் ஜாபுக்கு போவியா இருக்கும், இல்லை நிறைய வேலை பண்ணுவியா இருக்கும். அதுக்கப்புறம் அப்போவுமே இதுதானேம்மா பண்ணுவோம். இதில் எப்படின்னா +2 ஹாலிடேஸில் எங்கள் அம்மா ஃபுல்லாக நான் என்னோட கேள்வி தாங்க முடியாமல் ஃபுல்லாக சமையல் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டாங்க. எல்லாம் பண்ணி முடித்தாலும் அப்போவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எனக்குள்ள. இது இல்லை அது மட்டும் எனக்குள்ளே இருந்தது. மற்ற குழந்தைகள் எல்லாருமே எப்படி இருந்தாங்களோ வீட்டில் எல்லாரும் மாதிரி எல்லோரும் கூட இருப்போம். ஒரு என்ஜாய்மெண்ட்டுனா சினிமா பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எது போய் வந்தாலும் அந்த ஆத்மார்த்தமான திருப்தி நான் வீட்டில் உணர்ந்ததே இல்லை. அப்படின்னா வீட்டில் ஏதோ இல்லைன்னுலாம் அர்த்தம் இல்லை. என்னோட அம்மாவோட வீட்டில் அவங்க 40 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்காங்க. அந்த வசதிகள் இதுக்கு எல்லாமே எந்த குறைவுமே அவங்க எங்களுக்கு வச்சது இல்லை. ஆனாலும் எங்கேயோ ஒரு இது இல்லை. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இவளுக்கு தங்க புஷ்ப பண்ணி கொடுத்தாலும் இவன் முகத்தில் திருப்தி பார்க்க முடியாது. நல்லா இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்குது, அவ்வளோதான். அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியும் வரவிட மாட்டேன் நான். அது கான்சியஸாக இல்லை, அன்கான்சியஸாக அப்படி தான் இருந்திருக்கேன். எப்போ நான் இந்த வகுப்பு பண்ணணும் அப்போ தான் ஒன்றும் பண்ணாமல சும்மா அப்படி இருந்தால் உள்ளத்தில் ஒரு திருப்தி உணர முடியுங்கிறது முதல் முறையாக அந்த தியானத்தில் சத்குரு பார்த்தப்போ தான் உணர்ந்தேன். அப்போ தான் வாழ்க்கைனா வேற ஏதோ இருக்குதுங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் ஆன்மீகத்தையும் நான் ஒரு மதிப்பாக பார்த்ததில்லை. ஏன்னா என்னோட வீட்டில் இந்த மாதிரி துணி போட்டு வந்தாங்கன்னா கிராமத்தில்
எங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும் அவருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. என் தாத்தாவோட கண்டிஷன் என்னென்னா, அவங்க எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவர் காலில் விழுந்து கும்பிடணும். ரொம்ப கண்டிப்பு. எப்படின்னா, ரொம்ப மரியாதையாக, குழந்தைகள்னால் மரியாதையாக இருக்கணும். யாரோ வந்தால், யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கணுமோ என் தாத்தா அப்படி தெளிவாக வளர்த்துருந்தாங்க எங்களை. வாங்கன்னு கேட்கணும், உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, யாருன்னே தெரியாது, அது திருடனே வந்தாலும் அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். அப்படி தான் அவர் வயசு, கேஸ்ட்டு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கணும். இவங்க காலில் விழுகுனா பிடிக்குதோ பிடிக்கலையோ, தாத்தானா ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை. அவர் வாழ்க்கையும் அப்படி தான் வாழ்ந்தார். அதனால அவர் சொல்லிட்டா போய் காலில் விழுந்து கும்பிடுவோம். மனப்பூர்வமாக நான் யாரையும் கும்பிட்டது கிடையாது. மனப்பூர்வமாக யார் காலையும் விழுந்ததும் கிடையாது. ஏன்னா எனக்கு இது இனி எதுக்கு அவங்க வாழ்க்கையை ஏமாற்றிக்கிறாங்களோ அப்படி தான் தோணுச்சு. நான் அம்மாட்ட சொல்லுவேன், நம்ம தோட்டத்தில் வேலை பண்ணால் 3 வேலை, ஒரு வேலை என்ன 3 வேலை நல்ல சாப்பாடு கொடுப்போன்னு சொல்லுங்கண்ணே. ஏன் அவன் காதில் விழப்போகுதுடின்னுவாங்க. விழணும்னு தானேம்மா பேசுறது, விழட்டும் இப்படி தான் பேசுவேன் நான். ஏன்னா எனக்கு அவங்க வாழ்கிறத பார்த்து, அவங்க இருந்ததை பார்த்து எனக்குள்ளே அந்த அளவுக்கு தான் புரிதல் இருந்தது. ஆனால் எனக்குள்ளே எப்போ சத்குரு பார்த்தனோ, எப்போ ஆன்மீகம்னு ஒரு துளி எனக்குள்ளே சுவைக்க முடிஞ்சுதோ, அப்போ தான் அதோட அர்த்தமே வேறங்கிறது புரிஞ்சுது. வெளி துணியிலையோ இல்லை அவங்க நடவடிக்கையிலையோ இல்லை உள்ள நம்ம உணர்றது நமக்குள்ள வளர்ச்சிங்கிறது அப்போ தான் முதல் முறையாக எனக்குள்ள ஒரு வித்தியாசமான கோணத்தில் வாழ்க்கை பார்க்க முடிஞ்சது என்னால். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போது நமக்குன்னு ஒரு ஒரு கணவர், குழந்தைகள் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சதே கிடையாதா? யோசிச்சிருக்கேன். இப்போது எனக்கு குடும்ப வாழ்க்கைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த தேடுதல் உள்ளே இருந்தது. எப்போ நான் இந்த வகுப்பு எல்லாமே முடித்து அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்ததோ, அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. நான் பார்த்தது வாழ்க்கை, நான் கண்ணை திறந்து முன்னாடி பார்த்தா இவங்க வாழ்கிற வாழ்க்கை எதுவுமே எனக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக தோணவே இல்லை. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இருந்ததுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாமே இருந்ததுக்கும் ஒருத்தர் கூட அப்படியே பொங்கி ஆனந்தத்தில் வழிஞ்சதை பார்க்கவே இல்லை நான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க உயிர்த்தன்மை, மற்ற ஆக்டிவிட்டீஸ், பொருளாதாரம் மற்றதெல்லாம் விடுங்க, அவங்களுக்குள்ளே இருந்த உயிரோட்டம் குறைஞ்சி தான் போச்சு. ஒருத்தர் கூட அந்த அப்படி பப்ளிங்காக இருக்கவே இல்லை. எனக்குள்ள இந்த கேள்வி இருந்தது, இதுதான் என் வாழ்க்கை, கட்டாயமாக இது என் வாழ்க்கை இல்லை, இது எனக்கு பத்தாதுங்கிறது மட்டும் கிளியராக இருந்தது. ஆனால் வேற என்னங்கிறது எனக்கு அப்போ புரியலை. என்னோட சிஸ்டர் வீட்டில் என்னோட பிரதர்-இன்-லா NLCயில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே போய் எனக்கு என் சிஸ்டருக்கு உதவியாக ஒரு 2-3 மாதம் இருக்க தேவை இருந்தது. அப்போது அங்கே போய் இருந்தப்போ அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் முதற்கொண்டு ME முடிச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே பிடெக் பண்ணியிருப்பாங்க, எதோ அவங்க எஜுகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் அப்படியே லைனாக இருக்கும். ஆனால் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை, குழந்தை படிப்பு, இல்லை பணம், நகை, இது தவிர அந்த லேடிஸோ ஜென்ஸோ வேறு எது பேசியோ அவங்க வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தோ நான் பார்க்கல. அப்போ இட் வாஸ் வெரி கிளியர், திஸ் இஸ் நாட் மை லைஃப். வெறும் பிழைப்புக்காக என் வாழ்க்கை கிடையாது. மிருகம் கூட குழந்தை பெற்றுக்குது. ஸோ எனக்கு என் வாழ்க்கை, நான் அவங்க குழந்தை பெற்று வாழ்கிறவங்கள குறைவாக சொல்லலை. என் தாய் தந்தை அப்படி இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது, அதை பற்றி குறைவாக சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு அது தேவையில்லை. அது இல்லாமலும் என் வாழ்க்கையில் நான் நிறைவாக வாழ முடியும், எனக்கு உள்நிலையிலையும் வளர முடியும், ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறது எனக்கு தெளிவாக இருந்தது. இப்போ அந்த வாய்ப்பில் போனால் குடும்பத்தில் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் தெளிவாக இருந்தது. நான் எப்போ சத்குரு கிட்ட பிரம்மச்சரியம் அனௌன்ஸ் பண்ணாங்களும் நான் கேட்டேனோ, அவர் ஒரு 7-8 மாதம் என்னை டீஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டா, கொஞ்சம் தலையெல்லாம் சீவியில் இப்போ பூ வச்சுட்டா, உனக்கு உங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளை பிடிக்கலன்னா சொல்லி நான் பார்த்து கொடுக்குறேன், இவர் என்னை துரத்திட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் கல்யாணம்னு பேசினா வேறு யார் பேசினாலும் எனக்கு ஒன்றும் தோணாது. சத்குரு அப்படி பேசினா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும், உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா குருவே என்னை புரிஞ்சுக்கலன்னா நான் மற்றவங்க கிட்ட நான் எப்படி இதை புரிய வைப்பேன்? எனக்கு இது குறைவில்லை. வெளியில் வாழ்ந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? 2 குழந்தை, குடும்பம், நிச்சயமாக ஒரு நல்ல நிலையில் வாழ்க்கை நடத்தியிருப்பேன். எது நீங்கள் சமூகத்தில் நல்ல நிலைன்னு சொல்கிறாங்களோ அது. ஆனால் என் வாழ்க்கை, நான் அதில் போனால் நிச்சயமாக என்னோட வளர்ச்சியோ என்னோட வாழ்க்கை நோக்கமோ வேற மாதிரி போயிருங்கிறது எனக்குள்ள தெளிவாக இருந்தது. இப்போ நீங்கள் 94லேருந்து இப்போ இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? 90கள் காலகட்டத்திலேருந்தே ஈஷாவை நோக்கி நிறைய விமர்சனங்கள், நிறைய இஷ்யூஸ் 90கள் 95 காலத்து அதுக்கு மேற்பட்ட காலத்துலேருந்தே தொடர்ச்சியாக வந்தது.
அது வந்து குறிப்பாக வந்து சத்குரு மீது தொடங்கி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மீது தொடங்கி தொடர்ச்சியாக வந்து இந்த எலிஃபென்ட் காரிடார் வரைக்கும் இப்போ வந்து வேற ஒரு வடிவத்தில் எடுத்து நிற்கிற வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தலையா? நம்ம ஏதோ ஒரு தப்பான இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தெல்லாம் ஏற்படுத்தலையா? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அலிகேஷன் வந்தப்போ, எஸ்பெஷலி சத்குரு மகா சமாதி அப்போ வந்தது, அதுதான் ரொம்ப பெருசாக வந்தது. அப்போ இருந்தப்போ எனக்குள்ள என்ன இருந்து எனக்குள்ளேன்னு சொல்கிறத விட நாங்கள் இருந்த கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். எங்களுக்குள்ளே இருந்தது என்னென்னா, நாங்கள் யாருன்னு உலகத்துக்கு எடுத்து காட்டிட்டு தான் போவோம், அது வரைக்கும் நாங்கள் சாக மாட்டோம். அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பர்சனலாக நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது எங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் சேரடிச்சாங்கன்னா நான் சேராயிர மாட்டேன். எத்தனையோ முறை இந்த கிராமத்தில் நடந்து போகும்போது இந்த மாதிரி ஆள் எல்லாம் ரோட்ல நடக்கிறதுனால மழை வரலன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்து? ஆமாம், 22 23 வயசுல நான் நடக்கும்போது இப்படி பேசினா உள்ள வழியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா என் வாழ்க்கை நிச்சயமாக அவங்க சொல்கிற மாதிரி இல்லை. நீ சேரடிச்சா நான் சேராக மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். யாரெல்லாம் பேசினாங்களோ, ஐம் நாட் டெல்லிங் ஜோக், யாரெல்லாம் பேசினாங்களோ அவரெல்லாம் எனக்கு என் காலில் ஒரு நாள் விழுந்தாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் வாழணும், ஒரு நாளைக்கு மன்னிச்சிடுங்கன்னு வந்து லோக்கல்லே கேட்ட ஆட்கள் நிறையா. ஸோ இதில் என்னன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே நான் சொல்கிறேன், இது ஒரு புழு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே புரியாது. உங்கள் வீட்டு பொண்ணை ஒரு புழு பூச்சி மாதிரி எங்களால் பார்க்க முடியுமா? யாரோ ஒருத்தர் இன்னொரு பாதை நீங்கள் வாழ்கிற மாதிரி இல்லாமல் இன்னொரு மாதிரி வாழ்ந்தா அவங்கள குறைவாக ஏன் பார்க்குறீங்க? இது ஒன்றும் புதுசு இல்லையே. சமூகத்தில் இது பாரம்பரியமாக வர்ற கலாச்சாரம் தானே. நீங்கள் கலாச்சாரத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நான் போய்க்கணும்னு என்ன அர்த்தம் இருக்குது? உங்களை யாரோ ஒருத்தர் நீங்கள் ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க, நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்களா, உங்களை யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலையா, உங்களை யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? நாங்கள் இந்த துணி போட்டனால என்ன வேணால் பேசிக்கலாமா? என்ன எங்கள் கைகளை கட்டி போட்டுட்டீங்க? என் குருவோட ஒரு வார்த்தை போட்டு வச்சிருக்குது எங்களை. இல்லைன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி நிற்கணும், என்ன பண்ணிக்கணும். நாங்கள் எதுவும் சும்மா பூபுன்னு வாழ தெரியாமல் வாழ முடியாமலாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலைங்க. நான் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்பம், குழந்தை, இதோடு வாழ போயிருக்கோம். நான் இங்கே வந்து எனக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குதுன்னே எனக்கு தெரியாதுங்க. 10 வருஷம் நகரங்களில் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். வருஷத்துக்கு எப்படியும் 10 12 கிளாஸ் எடுத்துருவேன். 10 மாதத்துக்கு 2 கிளாஸ்னா 20 25 கிளாஸ் ஒரு மாதத்துக்கு எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்னால் குறைஞ்சது 100 பேர். அத்தனை பேர் வாழ்க்கை என்னால் தொட முடிச்சுது. கிராமங்களில் குறைஞ்சது கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து பவானி, இங்கே கிணத்துக்கடவு, ஈஷா யோகா மையம் சுற்றி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு குறைஞ்சது 350 400 கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேங்க. கிராமத்துக்கு போயிருக்கிறேன், நான் விசிட் போகலைங்க. அவங்க கூட போய் நான் வாழ்ந்துருக்குறேன், வகுப்பு எடுத்துருக்குறேன். ஈஷா யோகா வகுப்பு ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துருக்குறேன். அவங்க ஊர்களில் மரங்கள் நடுறதுக்கு என்கரேஜ் பண்ணி குழந்தைகளை மரங்கள் நட வச்சுருக்குறேன். இப்போவுமே ரோட்டில் போனால் இது நான் வச்ச மரம்னு நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். ஏன்னா 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோமே. இந்த மரங்கள் வச்சுருக்குறோம். ஈஷா யோகா மையத்தில் இத்தனை மரங்கள் பார்க்குறீங்களே, அதில் ஒரு 10 மரம் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருந்தது, அவ்வளோதான். இப்போ வச்சது எல்லாமே. அப்போ எங்களுக்கு ஓஸ் பைப் கூட கிடையாது தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு, இடுப்பில் சுமந்து ஊற்றிருக்கோம். இவ்வளோ மரங்கள் வச்சுருக்குறோம். மக்களை வந்து விளையாடுறதுக்கு ஆர்வம் தூண்டி, எத்தனை பெண்களை வீட்டில் எத்தனை பேர் வெளியில் விட்டுருவாங்க, போய் பேசி நாங்கள் இருந்ததை பார்த்து அவங்கள அனுப்புவாங்க. கேம்ஸ்க்கு அனுப்புங்கன்னா நிறைய கிராமங்களில் பெண்களை வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. பெரிய வீடுகள் எல்லாம் சின்ன ஐயா அனுப்புங்கன்னா, சரிம்மா வந்திருக்குறாங்க போங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உங்கள் ஆளுங்க வந்தால் சரிம்மா, ஈஷாலேருந்து யார் வந்தாலும் சரி. நான் மட்டும் இல்லை, நான் யாரோ கோச் அனுப்புகிறேன், யாரோ அனுப்புகிறேன். ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கிராமோத்சவம், முதல் கிராமோத்சவம் இதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணுங்க. நானும் அதில் முக்கியமாக ஒரு பங்காக இருந்தேன். நான் மக்கள் கூட்டிகிட்டு வர்றது, அவங்களுக்கு விளையாட்டு கற்றுக் கொடுத்தது, இதெல்லாம் நான் வெளியில் இருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்குள்ள கேள்வி, ஏன் வீட்டிலேருந்து சேவை செய்ய முடியாதா? முடியும், இல்லைன்னு இல்லை. நிச்சயமாக என் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தால் நான் இதெல்லாம் கற்பனையில் கூட பண்ணியிருக்க முடியாது. நான் பண்ண வேலைகள் நான் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. இல்லை, அந்த சலனம் உங்களுக்கு வந்து ஏற்படலையா? என்ன சலனம்? இந்த தொடர்ச்சியான அந்த சர்ச்சைகள் வந்தப்போ அது சம்பந்தமான எந்த சலனமும் உங்களுக்கு ஏற்படும்? நிச்சயமா இல்லை.
அப்போ எல்லாமே ஏன்னா எனக்குள்ளே ஏதாவது தப்பு இருந்தால் தானே உறுத்தல் இருக்கும். நான் வாழ்கிற முறையில் ஏதோ தப்பு இருந்தால் ஐயோ இது வெளியில் வந்துருமான்னு பயம் இருக்கும். எனக்கு எங்களுக்குள்ள கிளியர், நாங்கள் சேஃபாக இருக்கிறோம், நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், நாங்கள் வேற யாருக்கும் கெட்டது மனசில் கூட ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட் அலிகேஷன் சொன்னீங்களே, அதில் ஒருத்தர் வந்து பெட்டிஷன் எழுதுறதே பொழப்பா வச்சுருந்தார். எழுதி ஃபர்ஸ்ட் அலிகேஷன் வந்திருக்குது. இந்த அலிகேஷன் வந்ததுக்கு இவர் தான் காரணம்னு எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியுங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனால் ஈஷாக மையத்தில் உள்ளே வந்தார். சத்குரு என்ன சொன்னாங்கன்னா, அவர் கூட்டிகிட்டு போய் யோகா கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. சத்குரு ஒரே ஒரு பார்வை தான். நான் என்ன சொன்னேன், யூ ஜஸ்ட் கோ ஷோ ஹிம், இஃப் ஹி வாண்ட்ஸ் டீச் ஹிம் சம்திங். அப்படியே போயிட்டு சொல்லிட்டாருன்னு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கே அப்போல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் நிதானமாக கூட்டிகிட்டு போய் எல்லாம் சுற்றி பார்த்து சுற்றி காமிச்சு பேசி அவருக்கு என்ன கொடுக்கணுமோ இதை குடிக்கிறதுக்கு எதை கொடுத்து அப்புறம் வெளியில் போனாங்க. எனக்கு தெரியும் அவர் தான் பண்ணுறாங்கன்னு. பட் அவருக்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கணுங்கிறது தான் என்னோட குருவோட நோக்கம். அதுதான் என்னோட குரு. அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ இது நாங்கள் எப்பவுமே என்ன பண்ணிடுவோம், ஐயோ இவங்க பேசிடுவாங்களே என்ன ஆகிடுவோம் நாங்கள் யோசிச்சதே இல்லை. உண்மை எப்பவுமே கீழே விழுகாதுங்க. எனக்கு முதல் அலிகேஷன் வந்தப்போ என்னோட ஃபோட்டோலாம் வந்துச்சு, பெண் வக்கீலன்னெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போது கூப்பிட்டு சொன்னாங்க, வீட்டில் கூப்பிட்டு சொல்லுங்க, அவரெல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. நான் வளர்ந்தது எல்லாமே என்னோட அம்மா வீட்டில் நான் சொன்னேன். நான் என் அம்மா அப்பாவுக்கு கூப்பிடல, என்னோட அம்மாச்சி என்னோட அம்மாவோட அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி, ஃபோனுக்கு என்னோட கசினுக்கு அவங்க ஃபோன் கொடுத்தாங்க, சொல்லுங்க அவங்களுக்கு இது ஏதோ சும்மா ஏதோ புரியாமல் பேசிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. என் அம்மாச்சி வந்து பள்ளி பக்கம் கூட போனதில்லை, பக்கா ஹவுஸ் ஒய்ஃப், பெரிய வெளியே உலகமெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு முறை ஈஷாக மையத்தில் வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது, அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு ஈஷா பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்க ஃபங்க்ஷனில் ஒரு உட்கார்ந்துருந்து போனதில் அவங்க அனுபவம் எனக்குள்ள என்ன பயம்னா, அப்போ எல்லாமே டான்ஸ் நடந்துச்சு, பாட்டு நடந்துச்சு. அது ஈஷா ஃபெஸ்ட்டு. இந்த ஃபெஸ்ட்டில் டயஸில் ஏதோ ப்ரோக்ராம்னா அவங்க அப்படி நினச்சிக்குவாங்களோ, ஏதோ இப்படி தான் டெய்லியும் இருக்குமோன்னு நினச்சிக்குவாங்களோன்னு பயம். எனக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சி நான் அவங்க பக்கத்தில் போனேன். கார் வந்து என் மாமாவோட ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு வந்தார். நான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அம்மாச்சி ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க, நான் ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லி நான் இப்போ போனேன். நான் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாச்சி வந்து அந்த அண்ணாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தினம்லாம் இப்படி இருக்காது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பயே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு கிளியர் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்து முழுமையாக ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக இருந்தேன்னா இங்கே தான். ஒரு 2-3 மணி நேரம் ப்ரோக்ராம் பார்த்தாங்க, அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு அரை நாள் தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு துளி ஏதோ உணர்ந்து போயிருக்கிறாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னு முழுமையாக தெரியலனாலும் ஏதோ உணர்ந்து போயிருக்காங்கன்னு தெரியும். இந்த ஃபோன் நான் அவங்களுக்கு பண்ணின உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியும், அவன் என்ன நகல் தானே போட்டிருக்கான், என்கிட்ட ஒரிஜினல் ஃபோட்டோவே இருக்குது, வேணுமா ஆக்கி கொடுக்குறேன் நான், அவன் வேலை பொழப்பு இல்லாமல் எவனோ எழுதிட்டு இருக்கானா, போ சொல்லு, விடு, யார் என்ன பேசுனா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். எனக்கு அவங்க கிட்ட இருந்து இந்த பதில் வந்தோடனே வேற மறுபடியும் நான் யாருக்குமே வீட்டில் ஃபோன் பண்ணலை. ஏன்னா அந்த புரிதல் அவங்களுக்கும் இருந்துச்சு. எப்போ உள்ள வந்து எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் பார்த்து என்ன இருக்குதுன்னு உணர்ந்து போனாங்களோ, ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிற ஒரு வயதான பெண்மணிக்கு புரியுதுன்னா வேற யாருக்கும் ஒன்று புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவங்க மட்டும்தான் ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. மற்றவங்க எல்லாமே எல்லாரும் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தேவையில்லைங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா ஐ நோ தேர் செட்டில். நான் அந்த விமர்சனங்களை நோக்கிய கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஏன்னா நீங்கள் வந்து தொடக்கத்துல இருந்து இருக்கிறதால உங்களால் இன்னும் தெளிவாக பதில் சொல்ல முடியும். அதுக்கு மற்றவங்களை விட கம்பேரபிளி சொல்கிறேன் நான். இந்த விமர்சனங்களில் குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஈஷாவை பற்றி பேசும்போதோ இல்லை பார்க்கும்போதோ அவங்களுக்கு வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமா நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து சிவராத்திரியில் வந்து இங்கே நடனம் ஆடுறது, அது நீங்களே வந்து சொன்னீங்க, அது கொஞ்சம் டெய்லி இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இங்கே மாதிரி வந்து நடனம் ஆடுறாங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய வந்து நடிகைகள் வந்து வராங்க,
ஏன்னா அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஹைப்பரா பிஹேவ் பண்றாங்களே, திடீர்னு குதிக்கிறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க, ரொம்ப சவுண்டா சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஏதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்களா? அப்போ வந்து உள்ள என்ன நடக்குது? அப்போ உள்ள வந்து ஒரு தனி ராஜாங்கம் நடக்குதா? இந்த மாதிரியான கேள்விகள், விமர்சனங்களை நீங்க கேட்டதே இல்லையா? அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்க ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க? நீங்க உங்க அனுபவத்துல என்ன பார்த்துருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, அதை வச்சு மட்டும்தான் உங்களால உங்க வாழ்க்கை புரிஞ்சுக்க முடியும். அதுதானே உண்மை. யாரா இருந்தாலும் அதுதானே உண்மை. ஏதோ ஒண்ணு பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும். இது எல்லாமே இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சும்மா கண்ணு மூடி உட்கார்ந்து ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது புரியல. அவ்வளவுதான். இப்போ ஒரு மரமோ செடியோ இருக்குதுன்னா, அது விதை போட்டா மரம் வளருது, பழம் கொடுக்குது, இது இருக்குது. அதோட அது என்னென்ன பண்ண முடியும்? அது வேர் என்ன பண்ணுது? அதுல உயிரோட்டம் எப்படி இருக்குது? அது நிலத்துக்கு என்ன பண்ணுது? 1000 பண்ணுது. எப்பயாவது அதை பத்தி யோசிச்சிருக்கிறோமா? வாழ்க்கை கூட அப்படிதான். வெறும் சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம் மட்டும் வாழ்க்கை இல்ல. உள்ள உணர்றதுங்கிறது வேற ஒரு விதமானது. அது உணர மட்டும்தான் முடியும். அதுல வளர்றோன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரிய முடியும். ஸோ எப்போ அந்த உயிர்த்தன்மை நீங்க யோசிச்சே பார்க்காத, உணர்ந்தே பார்க்காத மனிதர்களுக்கு அது புரியறது கஷ்டம்தான். ஏன்னா ஏதோ தேவையில்லை. சும்மா நீங்க யாரோ ஒருத்தர் உங்களால இவ்வளோ பேசிக்கிறாங்களே, இது பண்ணாதான் பண்ண முடியும், அது பண்ண முடியும். 2 நாளைக்கு வந்து கண்ணு மூடி உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இத்தனை பேசுறாரு இவரெல்லாம். வந்து 2 நாள் நல்ல சாப்பாடு கொடுக்கலாம். அவர் நினைக்கிற மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டா அரை மணி நேரம் உட்கார முடியாது. அது உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கூட கொடுக்கலாம். இது ஓடாம உட்கார முடியுதா? இப்போ அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை சரியா உருவாக்கும் போது மனிதர் வேற மாதிரி உணர்றாங்க. அவங்களுக்குள்ள உருவாகிற ஆனந்தம் பொங்கி பீரிடும் போது பலவிதமான நிலையில வெளிப்படுத்துறாங்க. ஏன் இப்போ சிவனோ கிருஷ்ணாவோ ஏன் அவங்க இதுல ஆடல் பாடல் எல்லாமே அதெல்லாம் குறைவா பார்க்கலையே? நம்ம கலாச்சாரத்துல இருக்கிறது தானே. எப்போ அவங்களோட ஆனந்தம் பொங்கிய டான்ஸ் ஆடினாங்கன்னா அது ஏன் குறைவா பாக்குறீங்க? அதுதான் உங்களோட புரிதல் அப்படி இருக்குதுன்னா அவளை மட்டும் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வித்தியாசமா இருக்காருன்னா அவங்களை புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்கணுமா? வாங்க, பாருங்க, உணருங்க, புரிஞ்சுக்கோங்க. யார் வேண்டான்னு சொல்ற? சும்மா தூக்கி யாரை பத்தி வேணா என்ன வேணா பேசிடலாமா? இப்ப இதுல எனக்கு புரியாதது என்னன்னா, என் குரு இப்படி பேசுறாங்களேன்னு பல நேரத்துல இருக்கும். அவரை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல. 2வது, என் வாழ்க்கை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? யாரோ ஒரு பிரம்மச்சாரி உங்க மேல கூடிய அக்கறையில பேசுறதா அவங்க சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அவர் வீட்டுல உட்கார்ந்து அக்கறை பார்க்க சொல்லுங்க. நான் கேட்டேன் அக்கறை வேணும்னு. நான் 30 வருஷமா இருக்கிறேன். 30 வருஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட சந்தோஷம் பத்தி, என்னோட வளர்ச்சி பத்தி மட்டும்தான் இந்த சூழ்நிலை எனக்கு உதவியா இருந்திருக்குதே தவிர, எனக்கு எந்த விதத்திலையும் ஒரு க்ஷணம் கூட நான் யோசிச்சது இல்லை எனக்கு அதாவது ஆயிடுமான்னு. ஏன்னா எனக்கு ஏதோ ஆனா கூட அதையும் தாங்கி பார்த்துக்கிற மாதிரி தான் சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. எப்போ நான் துணி மாத்தினனும், எப்போ நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு மொட்டை அடிச்சு மக்கள் முன்னாடி அதே ஊரை நான் போய் நின்னனும், மரியாதையே வேற இருந்ததுங்க. அப்ப பிரம்மச்சரிய பாதையில அடி எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னும் முழுமையா பிரம்மச்சரி ஆகல. ஸோ அவங்க கும்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழணும்னு தோணுச்சு. இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஈஷாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி யார் சொல்றாங்க? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு திருமணம் எனக்கு என்னோட தாயார் இப்ப இல்லைங்க. குழந்தைகள் இல்லைங்க, ஒரே நிமிஷம். என் தாயார் இல்லை. இப்போ இருந்திருந்தா இப்போ அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. எனக்கு கேட்டாங்க, நான் வந்து என்னோட வீட்டில் 3வது பொண்ணுங்க. முதல் 2 சிஸ்டர்ஸ்க்கு அவங்க 2 பேருமே காதல் திருமணம் தான், சொந்தக்காரங்க தான், காதல் திருமணம் தான். நான் 3வது நான் இந்த மாதிரி பாதை எடுத்து போறேன்னு சொன்னப்போ என் அப்பா சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, என்னோட தாய் தந்தையார் நான் வணங்கணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாய் தந்தையார் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா நான் பெருமைப்படணும்னு சொல்லணும். ஏன்னா என்னோட உணர்வுகளுக்கு, என்னோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க. நான் முதல் முறையா கேட்டப்போ அவங்களுக்கு வந்து யோசிக்கவே முடியல. இப்படி 21 வயசுல கேட்குறாளே, அனுப்பிச்சா முதல்ல என்னோட சேஃப்டி எப்படி இருக்கும் என்ன. சத்குரு பத்தி நல்லா தெரியும். 2 பேரும் கிளாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் என்னை வகுப்புக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இந்த மாதிரி பாதை எடுப்பேன்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்களால ஒத்துக்கவும் முடியல. ஆனா யார்கிட்டயும் போய் எதுவும் பேசிக்கல. நான் இந்த வகுப்புல 3 மாசம் வகுப்புல இருந்தேன். வகுப்புல இருக்கும்போது 1 மாதம் முடிஞ்ச உடனே என்னோட அம்மா வந்தாங்க. திருப்பி நான் வந்துடணும். கூட இன்னும் என்னோட கசின் ஒருத்தர் கிளாஸ் பண்ணாங்க. அவர் சொன்னாங்க, இவ இருக்கிறத பார்த்தா திரும்பி வர்ற மாதிரி தெரியல, கூட்டிட்டு போகணுன்னா இப்போ கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அவர்.
ஸோ நான் இருக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடியே நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அம்மா வந்து கூப்பிடுறாங்க, கிளம்பி வான்னு. நான் சொன்னேன், அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வகுப்பு தான் பண்ணுறேன், 3 மாதம் வகுப்பு முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உன்னை அப்பா ஒத்துக்க மாட்டாங்களே, நான் என்ன பண்ணட்டும். நான் அப்போ ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சேன். அப்பா, நான் இப்போ வகுப்பு மட்டும்தான் பண்ணுறேன், 3 மாதம் வகுப்பு முடிச்சுட்டு இன்னும் 2 மாதம் வகுப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். என்னோட விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பாதையில் நடக்கணும்னு இருக்குது. நான் கட்டாயம் போயே தீர்வேன்லாம் நான் அடம் பிடிக்கல. உங்களுக்கு உங்களோட சொசைட்டி, உங்கள் பேர், உங்கள் கௌரவம் இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னா மாப்பிள்ளை பாருங்கள், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் எனக்கு உறுதி கொடுக்கணும். இப்பயே எனக்கு வாழ்க்கை இது 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 மட்டும்தான் வாழ்க்கை இல்லைங்கிறது தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ நான் இது எல்லாம் தாண்டி எனக்கு ஏதோ தேவை இருக்குதுங்கிறது கிளியராக இருக்குது. என்னோட அப்பா அப்போ சொன்னாங்க, சரி இரு பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் நான் வகுப்புகளுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னென்னா, சரி நீ போய்க்கோ, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னேன். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத அவருக்கு புரிய வைக்கவே முடியல என்னால். குடும்பம்னு வந்துருச்சுன்னா எனக்கு நானுங்கிறது பார்த்தே ஆகணும். எனக்கு என்னோட குடும்பம் பிழைப்புக்குங்கிறது பார்க்கறது வந்தே தீரும். அது தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு இது வேணுமா இது வேணுமான்னு சூஸ் பண்ணும்போது இது இல்லாமலே நான் திருப்தியாக இந்த வாழ்க்கையில் வாழ முடியும்னு மனப்பூர்வமாக டிசைட் பண்ணி தான் இந்த பாத்தில் வந்தேன். 3 மாதத்துக்கு அப்புறம் என் வீட்டில் போய் பேசி சத்குரு கிட்ட என் அம்மா கேட்டாங்க, என்னங்க இப்படி வளரணும்னு இப்படி வரணும்னு நினைக்கிறாளே, என்ன பண்ணுறது? மற்ற 2 பொண்ணுங்க என்ன பையன், குழந்தைகள் எத்தனை பேருன்னு கேட்டாங்க. 3 பையன். மற்ற 2 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க? திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கிறாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. அவர் 2 பேரும் அவர் விருப்பத்துக்கு செட்டில் ஆகி வாழ்ந்துட்டாங்கம்மா. இவ்வளோ இப்படி வராள்னா விடுங்க, அவளும் நல்லா இருப்பாள், 4 பேருக்கும் நல்லது செய்வாள். இது சொல்லிட்டு அம்மாவோட சாய்ஸில் தான் விட்டுட்டு போனார். கட்டாயம் அனுப்பியே தீரணும்லாம் கட்டாயமெல்லாம் சொல்லலை அம்மா கிட்டேயும். அம்மா அதுக்கப்புறம் சொன்னாங்க, அப்போ ராதே வந்து சின்ன குழந்தை, அது ஓடி வந்துட்டு இருந்தது. என்னோட பழைய பேர் ராதிகா, வீட்டில் வந்து ராதேன்னு கூப்பிடுவாங்க. ராதே எங்கள் அம்மா ஒரு வாட்டி இப்படி பார்த்துட்டு என்ன ஒரு வாட்டி பார்த்துட்டு சத்குருட்டு சொன்னாங்க, ஒரு ராதே கூட இன்னொரு ராதையை வச்சுக்கோங்க சத்குருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினச்சிருந்தேன். எங்கள் அம்மா 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு சும்மா ஒரு அன்பாக சமைச்சு போட தான் பிடிக்கும். அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். வாழ்க்கை ஒன்றும் ரொம்ப பெரிய லாஜிக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான லேடி, ஆனால் ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதனால் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி வரப்போகிறேன், அது மட்டும்தான் எனக்குள்ள பெரிய இதாக இருந்தது. அம்மா அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா பல முறை யாரோ கேட்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன லவ் ஃபெயிலியரா, கல்யாணம் பண்ண முடியலையா, இது பண்ணலையா. நான் பிரம்மச்சரி எடுத்ததுக்கப்புறம் பல நாள் அம்மாவை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. தம்பி ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், இங்கே பாரு, உன்னை பார்க்க வந்தா அம்மா திருப்பி வந்து சிக்காக படுக்கக்கூடாது, அது மட்டும் எனக்கு நீ கேரண்டி பண்ணி கொடுன்னு. என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா, இங்கே வந்தால் வர்றப்ப போகிறப்ப யார் யாரோ பேசுகிறதெல்லாம் உள்ளே போட்டு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ஒரு நாள் உட்கார வச்சு கேட்டேன், அம்மா எனக்கு உங்களால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதான்? ஐயோ அப்படி இல்லை, இப்போ வந்தாலும் பண்ணி கொடுத்துருவேன். அது கிளியர். இப்போது நான் யாரையாவது லவ் பண்ணி யாராவது என்னை ஏமாற்றிட்டாங்களா? ஐயோ அப்படி இல்லை, உன்ன மாதிரி பொண்ணு இருக்க முடியுமா? சரி, அது கிளியர். பணம் இல்லையா? இருக்குது. நீங்களே பண்ணி வைக்கலினாலும் நானே கல்யாணம் பண்ணிக்க போய்க்க முடியும், அந்த மாதிரி ஆள் தானே நான். ஏன்னா எனக்கு வேணும்னு நிர்ணயிச்சேன்னா வீட்டில் யாரும் நிறுத்த முடியாது. சின்னதுலேருந்தே அப்படி தான். வேணும்னு உட்காந்தேன்னா 1 or 2 days அப்படியே உட்காந்து வாங்குவேன். அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கேட்க மாட்டேன். கேட்டால் கொடுத்தே ஆகணும், அவ்வளோ அடம் தான் எனக்கு. ஸோ இப்போது அது கேட்டு அதனால நானே போய்க்க முடியாதா? பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் என்னம்மா இது எதுவுமே உண்மை இல்லைல்ல, நான் நல்லா இருக்கேனம்மா, உனக்கு என்ன கண்ணு, இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை கிடைக்கலையே, அக்காங்களை விட நான் நல்லா இருக்கேன்னா மோசமாக இருக்கிறேன்னா? ஐயோ அந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கை, இதை சொல்லுங்கம்மா வெளியே. என்னைக்கு என் அம்மா திரும்பி நீ வாழ்கிறத விட என் பொண்ணு நல்லா வாழ்கிறான்னு பேச ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி எல்லாம் வாய் மூடிட்டாங்க. அது வரைக்கும் என் அம்மாவை வந்து துன்புறுத்துனாங்க. எங்கள் அம்மாவுக்கு எப்போ அது கிளியர் பண்ணினனோ அன்னைக்குலேருந்து என் அம்மா இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேள்வியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக வருவாங்க. நான் இங்கே உள்ளே வந்தால் அவங்கள போய் வாங்க உட்காருங்க சொல்லிக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இருக்காது. அப்போது சின்னதாக இருந்தனால நாங்கள் நிறைய செயல்கள் இருக்கும். வர்றப்போ சிவராத்திரிக்கு வருவாங்க, ஈஷா ஃபெஸ்ட்டுக்கு வருவாங்க, ஏதோ ப்ரோக்ராம் அப்போ வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் போய் உட்காந்து பேசிக்க முடியாது. பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டா அவங்களுக்கு புரியும். இத்தனைக்கும் என் தாய் தந்தையர் அவங்க விருப்பத்தோடு அனுப்பிச்சாலும் நான் தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தேன், அம்மா எப்போ நான் இந்த பாதை எடுக்கிறேனோ,
இந்த பாதையில் நான் போகிறேன்னு நிர்ணயிக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு செட்டுங்கிறதுனால எங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. பிரம்மச்சரியை எடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா போய்க்கலாம். ஏதோ கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு பேசுகிறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேணும்னா விருப்பம்னா கூட்டிகிட்டு போய்க்கலாம். இது சத்குரு சொன்ன உடனே நான் அடுத்த கேள்வி கேட்டேன். என்ன அப்படி நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிடுவீங்கன்னா எனக்கு பிரம்மச்சரியை கொடுக்காதீங்க. ஏம்மான்னு கேட்டார். எனக்கு இப்போ 21 வயசு. நான் மொட்டை அடித்து இங்கே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவேன். 2 வருஷம் வாழ்ந்துட்டு போவேன். நான் வாழ்க்கை நல்லா தான் வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, தெளிவும் இருக்குது. ஆனால் வெளியில் போனால் இந்த பொண்ணு எப்படி இருந்துச்சோன்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் யார் தாங்கிக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது, என்னால் தாங்கிக்க முடியாது. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கைன்னா எனக்கு வேண்டாம். நீங்கள் அவ்வளோ தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டார். அப்போ யூ கட் யுவர் பிரிட்ஜ் அண்ட் கம்னு சொன்னார். என் கூட பிரம்மச்சரியை எடுத்தவங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அவரெல்லாம் 2 வருஷம் கழித்து துணியை எடுத்துகிட்டு வந்தாங்க, வாங்க போகலான்னு. அவங்கள சமாளிக்கிறது பெரிய போராட்டமாக இருந்தது. நான் வெளியில் வரும்போது தெளிவாக சொல்லிட்டு வந்தேன். இது அவங்களுக்கு வலிக்கும்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு புரியணுங்கிறது எனக்குள்ள நிர்ணயிச்சு தான் சொன்னேன். நான் ஒன்றும் சின்ன பிள்ளையா புரியாமல் அப்படிலாம் சொல்லலை, புரிஞ்சு தான் சொன்னேன். நான் இன்னைக்கு பிரம்மச்சரியம் இன்னைக்கு அடுத்து வந்த உடனே பிரம்மச்சரிய இனிஷியேஷன் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே நான் வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈஷாயோக வகுப்புகள் சத்குரு கூட ட்ரெயினி டீச்சராக கூட போயிருக்கிறேன். வகுப்புகள் டீச்சர் ப்ராக்டிசஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பயணத்தில் தான் இருந்தேன். தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா சிட்டிஸ்க்குமே கிளாஸஸ்க்கு போய்கிட்டு தான் இருந்தேன். 8 மாதத்துக்கு அப்புறம் தான் பிரம்மச்சரியம் கொடுக்கறது சத்குரு நிர்ணயிச்சாங்க. சத்குருக்கு பிரம்மச்சரியம் கொடுக்கறதுக்குமே எனக்கு என்னென்ன என்னோட பாதை இது. சத்குரு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. ஒரு ஸ்டேஜில் எனக்கு கோவம் வந்துடுச்சு. இன்னைக்கு நான் யார்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு மட்டும் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் சரின்னு தான் சொல்ல போகிறேன். ஆனால் ஐ வாண்ட் அ கேரண்டி. என் வாழ்க்கையில் என்னோட வளர்ச்சி என் குரு தான் முதலிடம், மீதி எல்லாம் செகண்டரி தான் இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாருன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது நிச்சயமாக முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் எப்போ எனக்குள்ள அந்த நிர்ணயம் வந்ததோ அன்னைக்கு சத்குரு நிறுத்திட்டாங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றது. ஸோ நீங்கள் அந்த சத்குருவை தான் அந்த முதல் படியில் வச்சுருக்கீங்க சத்குரு முதல் படின்னு சொல்லிக்கலாம். இதில் முதல்ல நீங்கள் எல்லாரும் பார்த்த மாதிரி நான் அப்படி குருவாலாம் அவரை பார்க்கல. ஆரம்பத்தில் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் அவரை வளர்த்தாங்க. எது பண்ணுனாலும் போய் கேட்டு தான் பண்ணுவேன். எனக்கு முடி வெட்டிக்க, எனக்கு இவ்வளோ லாங்காக இருக்கும் என்னோட முடி வச்சுட்டு எனக்கு போய் எல்லா வீட்டில் குளிச்சு கிளாஸுக்கு போகிறதுல கஷ்டமாக இருக்குது, நான் முடி வெட்டிக்கிட்டேன். வேண்டாமா, இது நான் ரொம்ப வயிறு வலிக்குது, எப்படின்னு தான் பிரம்மச்சரி எடுக்க போகிறேன், கிட்னி எடுத்துட்டுமா, இது நான் போய் கேட்டேன். நான் சொன்னேன், இதுதாம்மா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. இது குழந்தைக்கு சொல்லிக்கிற மாதிரி சின்ன விஷயங்களும் எனக்கு அவர் சொல்லி கொடுத்துதான். எனக்கு வீட்டில் இருக்கிற வரைக்கும் வெளியுலகம் ஓரளவுக்கு தெரியுமே தவிர ரொம்ப அப்படி இதெல்லாம் போய் பார்த்ததில்லை. சமூகத்தில் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும், பட் செயலெல்லாம் ஒன்றும் பெருசாக செய்ய தெரியாது. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் யோகா கற்றுக்கணும், நீங்கள் மையத்துக்கு வரணும், நீங்கள் ஈஷாவில் உங்களை இணைச்சிக்கிட்டு நீங்கள் ஆன்மீக பணி செய்யணும், இது எல்லாமே அவர் சொல்லுவாரா? இதை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரா அது உங்ககிட்ட? அவர் எதுவுமே நீ இதுதான் பண்ணிக்கணும் அதுதான் பண்ணிக்கணும்னு எதுவும் சொன்னதே இல்லைங்க. எங்களுக்கு எது வேணும்னு நாங்களே தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா அவர் தான் மூளை செலவை செய்து துறவிகளா மாத்துறாரு, வாழ வேண்டிய நான் தான் சொல்றேங்களே, 8 மாசமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் தான் பண்ணார். அவரும் என்னை துறவியாக்க சொல்லலை. நான் தான் பிரம்மச்சரியம் வேணும்னு அடம் பிடிச்சி பிரம்மச்சரியம் வாங்கினேன். ஸோ இதில் எனக்கு புரியவே இல்லை. என்ன புரியலைன்னா, அவருக்கு என்ன தேவை முதல்ல மூளை செலவு பண்ணிக்கிறதுக்கு? மூளை செலவுன்னா இப்போது வீட்டில் எத்தனையோ குழந்தைகளுக்கு வீட்டில் நான் இப்போ எங்களை பற்றி இவ்வளோ பேசிக்கிறீங்களே. நான் இதில் கிட்டத்தட்ட இந்த 30 வருஷத்தில் 25 வருஷம் நான் வாழ்ந்தது மேக்சிமம் 85லேருந்து 90% நான் வேறு வீடுகளில் தான் தங்கியிருக்கேன். மாதம் 2 கிளாஸ் 3 கிளாஸ், வில்லேஜ்லாம் 7 நாள் 6 நாளைக்கு ஒரு கிளாஸ், அப்படின்னா பல வீடுகளில் தங்கியிருக்கிறேன். அந்த பெண்கள் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு உள்ள அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இது வரைக்கும் நான் சொல்லிடுவேங்க, கைவிட்டு சொல்லிடுவேங்க எத்தனை பெண்ணு சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா அவங்களோட வழியெல்லாம்? சும்மா சோறு போட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்கிறேங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நகை போட்டு விட்டா, ஒரு நல்ல துணி வாங்கி கொடுத்துட்டா வாழ்க்கையில் திருப்தின்னு நினச்சிங்களா? நான் தான் சொல்கிறேங்களே, இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன்.
குடும்பத்தில் சந்தோஷமாக திருப்தியாக இருந்த ஃபேமிலின்னு நான் கைவிட்டு சொல்லிடலாங்க. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், அவங்க மனநிலை எல்லாம் கொட்டுவாங்க, ஷேரிங் கொட்டுவாங்க நிறைய. இது இப்படி இது எப்படி, ஏன்னா வேற யார்கிட்டயே போய் கொட்டினா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயம் வந்துடும் அவங்களுக்கு. எங்க மாதிரி ஆள்கிட்ட கொட்டினா பிரச்சனை இல்லை இல்லைங்க, இருப்பாங்க 2 நாள் இருப்பாங்க. வில்லேஜ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் சத்குருட்ட வந்து ஐயோ என்னால் முடியலைங்க என்ன சொன்னேன், யூ ஹாவ் டு டேக் கேர்மா, யூ ஹாவ் டு ரிசீவ். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது நீ க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க எனக்கு. என்னென்னா காலையில் 6 மணிலேருந்து கிளாஸ் முடிச்சுட்டு 10:30 மணி 11 மணிக்கு நீங்கள் ரூமுக்கு தூங்க போனீங்கன்னா அப்போ ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க ரூமில். ஏம்மா போய் தூங்கலாமேம்மானா, நீங்கள் நான் தூங்குறது என்னங்க, நாளைக்கு தூங்கிக்கலாம், நீங்கள் நாளைக்கு இருக்க மாட்டீங்கல்லன்னுவாங்க. எங்களுக்கு அதுதான் வாழ்க்கை, பட் இதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்காருவோம். ஏன்னா அப்போ தான் அவங்க பர்சனலாக ஏதோ கொட்டுவாங்க, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. அவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இருக்காது. முன்னாடியாவது ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தது, ஒருத்தர் இது பார்த்துக்கலாம். இப்போ அது இல்லையே. இப்போ நீங்கள் பெண் துறவியாக இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லையா? எந்த ஒரு மனக்குழப்பமோ பிரச்சனையோ இல்லை கவலை எதுவுமே இல்லையா உங்களுக்கு? என்ன கவலைகள் தேவை இருக்குது உங்களுக்கு? அடிப்படையாக என்ன தேவையோ இருக்குது, சேஃப்டி இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் பண்ண முடியும், எதுவும் கட்டாயம் கிடையாது. நான் இது வரைக்கும் எப்பவுமே இது இல்லையே, அது பண்ணலையே, அது பண்ணியிருக்கலாமே நான் யோசிச்சதே இல்லைங்க. யோசிக்கணும்னு தேவையே இருந்ததில்லை. என் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ பயிற்சிகள் இருக்குது, எனக்கு சாப்பாடு என்ன தேவையோ இருக்குது. பிரம்மச்சரியம் துணி மாற்றினது, நான் ஃபஸ்ட் டைம் பிரம்மச்சரியம் எடுத்தப்போ ஐ வாண்டட் டு ஷேர் இது. எல்லாரும் பார்த்து அழுதாங்க, ஐயோ மொட்டை அடித்து ஒயிட் ட்ரெஸ் போட்டோன்னே அப்படி இருந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் முதல் முறையாக விடுதலைன்னா என்னன்னு அர்த்தம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுதுங்க. உணர்வில் உள்ள அப்படியே வெடிச்சு செதறின மாதிரி ஒரு சந்தோஷம், மலர்ச்சி எனக்குள்ளே இருந்தது. நான் ஆண் பெண்ணை இதெல்லாம் தாண்டி என்னால் இப்படி இருக்க முடியுங்கிறது அதுக்கப்புறம் எனக்கு, நான் ஃபிசிக்கல் பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. இல்லைன்னா பஸ்ஸில் போகும்போது, நடக்கும்போது, ரோட்டில் நடக்கும்போது எது பண்ணாலும் அந்த பொண்ணு 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 பொண்ணு, ஏன்னா அதுதான் ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. பொண்ணுன்னா இதுதான் பண்ணணும், இப்படி தான் உட்காரணும், அப்படி தான் பண்ணிக்கணும், இந்த வேலை தான் பண்ணணும், அந்த வேலை தான் பண்ணக்கூடாது. எவ்ரிதிங் ப்ரோக்ட். நானும் ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். எங்கே போனாலும் என்னை அப்படி தான் நடத்துனாங்க. இங்கே மையத்துலேயும் அப்படி தான் வச்சுருந்தாங்க. மையத்தில் பவர் இல்லை, டாய்லெட் கழுவுறவங்களும் நாங்கள் ஒரு மாதிரி தான் பார்க்குறோம். அட்மினில் அவர் தான் டாப்னா அவரே ஒரு மாதிரி தான் பார்க்குறோம். இது வரைக்கும் சூழ்நிலை அப்படி தான் இருக்குதுங்க. வேலை தேவை இருக்குது, அவர் ஒரு வேலை பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் சீனியர் கிடையாது, ஜூனியர் கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்று தான், எல்லாருக்கும் தங்குற வசதிகள் ஒன்று தான், எல்லாருக்கும் சத்குரு சத்சங்கம் ஒன்று தான், எல்லாருக்கும் கோயில் ஒன்று தான். இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து சத்குருவை பார்த்து, சத்குருவோட அவருடைய டீச்சிங்கை பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கீங்க. ஸோ வந்து அவர் தான் இப்போதைக்கு உங்களுக்கு அப்டிமமாக குருவாக தெரிகிறாரு. இப்போது சத்குரு இருக்கிற வரைக்கும் சரி, அதுக்கப்புறமும் நீங்கள் ஈஷாவில் தொடருவீங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது இந்த கேள்வி நீங்கள் இப்போ கேட்குறீங்க. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேரும் 100% அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஜாயின்ட் ஃபேமிலி. என்னோட சித்தப்பா ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டாங்க. மற்றவங்க எல்லாமே நான் எப்படியும் அடம் பிடிச்சேன், போக மாட்டேன்னு. ஒரு சிலர் கேட்டாங்க, இது என்னோட மாமா கேட்டார், இது உன்னோட முடிவா இல்லை சஜஷனாக கேட்குறியா இல்லை டிசைட் பண்ணிட்டியா, அப்படி தான் கேட்டாங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரே ஒரு சித்தப்பா மட்டும் கேட்டார், ஏம்மா இன்னைக்கு போகிற நீ நாளைக்கு இதெல்லாம் இல்லைன்னு ஆயிட்டா என்ன பண்ணுவ? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உன்னை வெளியே அனுப்பிச்சா என்ன பண்ணுவ? அப்போ நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வாழணும்னு விருப்பப்பட்டு போகிறேன். ஒரு நாள் வாழ்கிறனோ 100 நாள் வாழ்கிறனோ வாழ்க்கை பூரா வாழ்கிறனோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் இந்த மாதிரி வாழணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அந்த வாழ்க்கையில் போவேன். இது இப்போ சத்குரு பாதை போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வாழலான்னு ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கிறாங்க. வாழ்ந்து பார்க்குறேன், அவ்வளோதான். வாய்ப்பு இல்லைன்னா வெளியில் வந்து வாழ முடியாமல் வாழ்க்கைக்கு பயந்து போய் ஒன்று நான் இங்கே ஓடி வரல. டீசெண்டாக யார்கிட்டையும் எதிர்பார்க்காம என்னால் வாழ முடியும் வெளியில். எந்த வயசில் போனாலும் எனக்கு 2 டிகிரி இருக்குது, நான் வெளியில் போய் என்ன பண்ணிக்கணுமோ என்னால் டீசெண்டாக லைஃப் லீட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ எனக்கு 54 வயசு ஆச்சுங்க. இந்த வயசுலேயுமே இப்போவுமே வெளியில் போனால் வாழ முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக வீட்டில் ரிசீவ் பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தாய் தந்தை இல்லையே தவிர சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் போகணும்னு தேவையும் இல்லை, போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக இங்கே இருக்காது. என் குரு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது.
இப்போ இது வரைக்கும் வளர்ந்ததுல ஸ்க்ராட்ச்ல இருந்து பார்த்துருக்குறேங்க. இது இவங்க இல்லைன்னா இது இல்லைன்னா என்ன ஆகும்னு அவர் எப்பவுமே எங்களை நிற்க விட்டதில்லை, நிற்க விட மாட்டாங்க. எனக்கு வருத்தம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாக்குற மனிதர் இப்போ இந்த சோஷியல் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணிக்கணும்னு தேவை ஒன்றும் இல்லைங்க. இது முழுமையாக ஆன்மீக மையம். சத்குருக்கிட்ட நாங்கள் பலமுறை கேட்டுருக்கோம், இது எதுக்குங்க, இது சூழ்நிலைக்கு தேவைப்பா நம்ம பண்ணுறோம், இது எதுவும் தேவை இல்லையா, எல்லாமே அரசாங்கமோ வெளியில் மக்களோ எல்லாம் செட்டில் ஆகிடுச்சா, இப்போ நாங்கள் கண்ண மூடி உட்காந்து எங்கள் வேலை மட்டும் பார்த்துக்கோ, பயிற்சி மட்டும் பண்ணிட்டு போய்க்கலாம். பட் இப்போ நல்லா இல்லை, அதனால ஏதோ ஒன்று பண்ணணும். நான் கிராமத்தில் போய் கிளாஸுக்கு ஃப்ரீ கிளாஸுக்கு கூப்பிட்றேங்க சத்குரு. நான் பல பண்ணேன் அப்பப்போ வந்து ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்ட தான் கேட்போம், என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியாது. ஃப்ரீ கிளாஸு நான் வீடு வீடாக போய் கூப்பிட்றேன், இன்விடேஷன் கொடுக்குறேன். 2 நாள் 3 நாள் கிராமத்தில் வாழ்ந்தேன். நான் எதனால் சொன்னேன்னா, அந்த கிராமத்தில் போய் இருந்தால் இதில் என்னென்னா நம்ம கண்ணோட்டம் எனக்கு அப்படின்னு இல்லை, அந்த கிராமத்தில் உள்ளே போகும்போது அந்த கிராமத்துக்காரங்க அவங்க வாழ்க்கை எப்படி வச்சுக்கணும்னு நினச்சாங்களோ இல்லையே தெரியல. ஆனால் சத்குரு எனக்குள்ள ஒரு கனவு உருவாக்கியிருந்தாங்க. கிராமம்னா இப்படி எல்லாரும் ஆனந்தமாக அப்படி போகணும், நடுவில் ஞானத மனிதர்கள் ஆடி போகணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கை பரவசமாக இருக்கணும், சூழ்நிலை இப்படி இருக்கணும், இதெல்லாம் உருவாகிறதுக்கு நம்ம அடித்தளை போடுறோம். இதெல்லாம் சொன்னப்போ எனக்குள்ள அந்த கனவு இருந்தது. உள்ளே போகும்போது அந்த கிராமம் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்குள்ள இந்த கிராமம் இப்படி இருக்கணும். அப்போ நான் அங்கே இருந்தேன்னா அது என் கிராமம் இப்படி இருக்கணும். போய் நான் ஒருத்தரையும் வகுப்புக்கு கூப்பிடும்போது அப்படி தான் பண்ணேன். அவங்களுக்கு என்ன தேவைன்னு நான் பார்ப்பேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை கட்டாயமாக இருக்குது. சும்மா பார்த்தா உடல் வலி இருக்குது, மனத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி ஓடி போக முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சந்தோஷமாக நல்ல நிலையில் வாழ்கிறதுக்கு இந்த வகுப்பு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது உபயோகப்படுத்திக்கோங்க. நீங்கள் என் பின்னாடி வர வேண்டாம், நீங்கள் பயிற்சி கற்றுக்கோங்க, நீங்கள் உங்கள் சூழ்நிலை நல்லா பண்ணிக்கோங்க. இது வந்து மனப்பூர்வமாக சொல்லும்போது யாரும் அதை தட்ட முடியல. கிளாஸுக்கு 50 பேர் 100 பேர் வந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னை தெரியும். அப்போ 2004 அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் கிளாஸில் அந்த ஏரியாலெல்லாம் சுற்றிருக்குன்னா, இன்றைக்கி நான் போனாலும் எனக்கு மறந்துருச்சு அவரெல்லாம். ஏன்னா நான் நிறைய மக்கள் பார்த்தனால எனக்கு போன கிராமத்தில் என்னை பார்த்தவங்க எல்லாருமே யாருனாலும் அம்மா நல்லா இருக்குவீங்களான்னு வராங்க. இது வந்து நான் ஏதோ ஒன்று போய் உருவாக்கிட்டேன்னு இல்லை. எப்போ நாங்கள் அந்த தன்மையில் போகிறோமோ, அந்த ஆஃபரிங்கில் போகிறோமோ, நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் மாற்றம் உருவாக்க முடிஞ்சது. நான் நினச்ச கனவெல்லாம் நடந்துருச்சுன்னு இல்லை, ஆனால் எத்தனையோ வாழ்க்கையில் மாற்றம் பார்க்க முடிஞ்சது என்னால். சத்குரு இவ்வளோ பேருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-80 பேருக்கு வந்து பிரம்மச்சரியா இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது, ஆனால் வந்து அவருடைய மகள் மட்டும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களே அப்படிங்கிறத அது ஒரு கேள்வியாக வந்து முன் வச்சாங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டுக்குன்னா ஒரு நியாயம், வெளி குடும்பத்துக்குன்னா ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு அந்த பொண்ணை கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? இப்போ பொண்ணோட சாய்ஸ் தானேங்க. இப்போ என் வீட்டில் இப்போ அவங்க பொண்ணை விடுங்க, என்னையவே அவர் 8 மாதம் கல்யாணம் பண்ணு தான் டார்ச்சர் பண்ணார். நான் உறுதியாக நின்று எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி நான் வாங்கிட்டு வந்தேன். பட் அவங்க பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அவங்க வாழ்க்கை பாதை தேர்ந்தெடுத்து போயிருக்கிறாங்க. இதில் எதுக்கு இவங்களுக்கு யாருக்கு சத்குருவோட பொண்ணுங்கிறனால யார் வேணால் கேள்வி கேட்ட முடியுங்களா? இது ரொம்ப பரிதாபங்க, இது ரொம்ப அநியாயம். இது பிரம்மச்சரியம் அவ வந்து கேட்டிருந்தா பிரம்மச்சரியம் கொடுத்துருப்பாரு. அவ கல்யாணம் கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஈஷாக மையத்துக்கு வர்ற பொண்ணுங்க யார் கல்யாணம் வேணுமோ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உள்ளேயே அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கன்சர்ன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கு பிரம்மச்சரி வைக்கிறாங்கன்னா பொண்ணை உடனே இப்படி டக்குன்னு தூக்கியெல்லாம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு தயார் நிலைன்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சு அதுக்கு மேலே அவங்களால இந்த இதில் தொடர முடியுமா, இந்த கம்யூனிட்டியில் அவங்களால இப்படி வாழ முடியுமா, 2 பக்கம் பார்த்து அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம் கொடுக்குறாங்க. நேர்காணல இறுதியான கேள்விமா, இப்போ வந்து இப்போ நீங்கள் சந்நியாசம் பிரம்மச்சரியா இருக்கீங்க அப்படிங்கிற போது, இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தா உங்கள் மகள் வந்து உங்களை இதே மாதிரி வந்து கேட்குறாங்க, நான் வந்து பிரம்மச்சரியா போகிறேன்னா, அப்போ நீங்கள் அனுமதிச்சிருப்பீங்களா, என்ன சொல்லியிருப்பீங்க? நிச்சயமா இந்த பாதை என்னோட தாயே என்னை ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்கும் போது நிச்சயமா என் குழந்தை இருந்தால் நான் இந்த பாதையில் அனுப்பிச்சிருப்பேன். நன்றிம்மா. பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச்.